ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பீன்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சுருக்கேன் தண்ணியில். பீன்ஸை ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி வேக வச்சாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா இது வெந்துருச்சு. வேறு ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இதில் 2 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிட்டேன். கடுகுமே நல்லா புரிஞ்சிருச்சு. உளுத்தம்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணி இந்த உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பும் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 6 பல் பூண்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ நான் இதில் ஒரு சின்ன தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், தக்காளி நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பீன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸில் இருக்க தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் பீன்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பீன்ஸை நல்லா நம்ம இதில் சாத்தே பண்ணிக்கலாம். இந்த பீன்ஸில் இருக்க தண்ணி எல்லாமே போயிட்டு இந்த எண்ணெயில் இந்த பீன்ஸ் நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீன்ஸில் இருக்க வாட்டர் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு பீன்ஸ் எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இதில் ஒரு பத்தை தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா பீன்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த பீன்ஸ்க்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ நான் இதில் கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கிறேன். கொத்தமல்லி இலைகளை தூவினதுக்கப்புறம் திரும்பவும் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கொத்தமல்லி இலைகளோட அரோமா இந்த பீன்ஸ் பொரியலில் சூப்பராக வரும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக தேங்காய் துருவலை மிஸ் பண்ணாமல் கொஞ்சமாக தேங்காய் துருவலை சேர்த்து இந்த பீன்ஸ் பொரியல் பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.